ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னா முதல்ல என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளாட்சி அமைப்புன்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு பகுதியோ இல்லை ஒரு கிராமமோ இல்லை ஒரு சிறிய நகரமோ மாநகரமோ, இந்த அமைப்புகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமைப்பு மக்களுக்கு நெருக்கமாகவும் மற்றும் அவர்களுடைய அன்றாட தேவையை என்னென்ன தேவையோ, டெய்லி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாகவும் செயல்படுகிறது. இந்த அமைப்புடைய உறுப்பினர்களை அந்த உள்ளூர் மக்களை என்ன செய்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சாயத்து நகராட்சி அப்படின்றது எல்லாமே எந்த இதில் நமக்கு அரசியல் அமைப்பில் இணைக்கப்பட்டதுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பஞ்சாயத்து நகராட்சி ஆல்ரெடி ஷெடியூலில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அட்டவணை 11வது அட்டவணை, இது 12வது அட்டவணை. பகுதியில் இது 9, இது 9A. அடுத்தது விதியில் பார்த்திங்கன்னா 243லேருந்து 243O வரைக்கும் சொல்கிறது பஞ்சாயத்து பற்றி. அடுத்து 243Bலேருந்து 243ZG வரைக்கும் நகராட்சி. இது எந்த சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, 73 சட்ட திருத்தத்தின்படி 1992. நகராட்சி 74வது சட்ட திருத்தப்படி 1992 இணைக்கப்பட்டது. அடுத்தது இதில் எத்தனை பொருள் பற்றி கூறுகிறது, எத்தனை மெசேஜஸ் இருக்குது பாருங்கள். பஞ்சாயத்தில் 29 இதை பற்றி சொல்லுகிறது. அடுத்தது நகராட்சியில் 18 இதை பற்றி சொல்லுது. இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, பஞ்சாயத்து 24 ஏப்ரல் 1993 நடைமுறைக்கு வந்தது. நகராட்சி ஜூன் 1ஆம் தேதி 1993 நடைமுறைக்கு வந்தது. இந்த ரெண்டுமே நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த அவர்களுடைய அரசாங்கத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பாருங்கள், ஆங்கில ஆட்சியில் உள்ளாட்சி அரசாங்கம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி வருது, ஆங்கில ஆட்சியில் தான் ஆரம்பிக்குது. ஸோ பாருங்கள், அதுக்கு 1830 சார்லஸ் மெட்காப் அப்படின்றவர் குட்டி குடியரசு அப்படின்ற ஒரு உள்ளாட்சி மன்றத்தை கொண்டு வந்தார். 1842 வங்காள மக்கள் சட்டம் அப்படின்றதில் இந்தியாவுடைய முதல் உள்ளாட்சி சட்டமானது கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா நகராட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் பாருங்கள், சென்னை 1688 உருவாக்கப்பட்டிருக்கு, பம்பாய் 1772 உருவாக்கப்பட்டிருக்கு, கல்கத்தா 1793 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1882 தான் ரிப்பன் பிரபு அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு, உள்ளாட்சி அமைப்பை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அதுக்காக இருந்த அவ்வளவு தடைகளையும் அகற்ற முயன்று உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. இது ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தான் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், விடுதலைக்கு பிறகு இந்த உள்ளாட்சி அமைப்பு எவ்வாறு மாறுது பாருங்கள். விடுதலைக்கு பின்னாடி, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆங்கிலேயர் காலத்தில், விடுதலைக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ விடுதலைக்கு அப்புறமா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற ஒரு முறையுடைய கருத்துருவாக்கம் முதல்ல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, 1987லேருந்து 86 இந்த காலத்தில் உள்ள 4 முக்கிய குழுக்கள் இருக்காங்க. நிறைய குழுக்கள் முயற்சி செய்வாங்க. அதில் 4 முக்கிய குழுக்கள், அவர்களுடைய முயற்சி மற்றும் உருவாக்கத்தினால தான் இந்த இது நல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்ற திட்டம் 1952 கொண்டு வரப்பட்டது. மற்றும் தேசிய நீட்டிப்பு சேவைன்றது 1953 கொண்டு வரப்பட்டது. இந்த இரண்டும் தான் நமக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1957 கொண்டு வரப்பட்டதற்கு அடிப்படையாக திகழ்ந்தது அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய முக்கிய குழுக்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வரதுக்கு. அதில் எதெல்லாம் முக்கியமானது பாருங்கள். பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்றது தரவாக படித்து வச்சுக்கோங்க. அசோக் மேத்தா குழு 1977, ஜிவிகே ராவ் குழு 1985, ஹனுமந்தராவ் குழு 1984, தந்த்வாலா குழு 1978, எல்எம்வி சிங்வி குழு 1986, துங்குவன் குழுவும் காட்கி குழுவும் 1988. இது போக தமிழக அரசில் உள்ள குழுக்கள் எல்சி ஜெயின் குழுன்றது 1996, கோசி மணி குழு 1997, முக ஸ்டாலின் குழு 2007. இப்போ இந்த குழுவில் என்னென்ன முக்கியமான குழுவில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2 திட்டங்கள், அதாவது சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய விரிவாக்க பணிகளுடைய திட்டம்னு பார்த்தோம். அந்த 2உடைய அடிப்படையாக வச்சு தான் நமக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுன்னு முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த 2 இதோடைய செயல்பாட்டை பற்றி ஆராய்வதற்காக தான் முதல்ல இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஜனவரி மாதம் அமைக்கப்பட்டிருக்கு 1957. ஸோ ஆரம்பிக்கப்பட்டு நிறைய இதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணி கடைசியாக தன்னுடைய அறிக்கையை
இவங்க நவம்பர் மாதம் என்ன செஞ்சுருக்காங்க, சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கையை வந்து தேசிய மேம்பாட்டுக்குழு என்ன செய்கிறாங்க, ஜனவரியில் 1958 ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இந்த அமைப்பை பல்வந்த்ராய் மேத்தா குழுவுடைய அது அமைப்பை இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பரிந்துரைகள் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் முக்கியமான பரிந்துரைகள் முதல்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கிராம அளவில் கிராம ஊராட்சி இருக்கணும், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி இருக்கணும், மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இந்த கிராம பஞ்சாயத்து பார்த்தோம் இல்லையா, இந்த கிராம பஞ்சாயத்துக்கு நேரடி தேர்தல் மூலமாகவும் பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிஷத் 2க்கும் மறைமுகம், இதுக்கு நேரடி தேர்தல், இந்த 2க்கும் மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கணும் உறுப்பினர்களை. அதுக்கப்புறமா திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி சார்ந்த நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னாங்க. பஞ்சாயத்து சமிதி இந்த கடைசி 2 பார்த்தோம் இல்லையா, அந்த பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிஷத் இருக்கு இல்லையா, இதில் இந்த பஞ்சாயத்து சமிதி வந்து நிர்வாக அமைப்பாக செயல்படணும். அதேமாதிரி ஜில்லா பரிஷத் வந்து ஒரு ஆலோசனை கூறக்கூடிய, மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு அவங்களை மேற்பார்வையிடக்கூடிய ஒரு அமைப்பாக ஜில்லா பரிஷத் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் தான் என்ன செய்வாங்க, அந்த ஜில்லா பரிஷத்துடைய தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக அவர்களுடைய பணி மற்றும் பொறுப்பை கவனிக்கிறதுக்காக அவங்களுக்கு எவ்வளோ நிதி ஆதாரம் தேவைப்படுகிறதோ அதை வழங்கணும், கவர்மெண்ட்லேருந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதிர்காலத்தில் வருபவர்கள் இந்த அதிகாரத்தை ஏற்கும் வகையில் இதை கட்டமைக்கணும். எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வரக்கூடிய சந்ததியினரும் என்ன செய்யணும், அந்த கட்டமைப்பு ஓகே தான், இது கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்ம அமைக்கணும் அப்படிம்பாங்க. அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் எப்போதுமே எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதான் மெயினாக வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட கான்செப்ட் படி 1959 அக்டோபர் 2 முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை கொண்டு வராங்க. எங்கன்னு பாருங்கள், ராஜஸ்தானில் உள்ள நாகூர் மாவட்டத்தில். இதை தொடங்கி வச்சது ஜவஹர்லால் நேரு. 2வதாக கொண்டு வரப்பட்டது ஆந்திர பிரதேசத்தில் 1959. 1960 பெரும்பாலான மாநிலங்களில் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 அடுக்கு முறை, ராஜஸ்தானில் 3 அடுக்கு முறை, மேற்கு வங்காளத்தில் 4 அடுக்கு முறையாக ஏற்றுக்கொண்டாங்க. இது அடுத்த குழு, முக்கியமான குழு பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா குழு. இது எப்போ அமைக்கப்பட்டதுன்னா டிசம்பர் மாதம் 1977 அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க தங்களுடைய அறிக்கையை எப்போ சமர்ப்பித்தாங்கன்னா 1978 சமர்ப்பித்திருப்பாங்க. 132 பரிந்துரைகளோடு இதை சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எந்த அரசை, இவங்க குழு மூலமாக அமைத்த அரசு வந்து பார்த்திங்கன்னா ஜனதா அரசு அமைச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகுனா, அவங்க எல்லாம் இது பண்ணிகிட்டே வருவாங்க. கடைசி ஆட்சி முடிகிறதுக்கு முன்பாகவே இந்த ஜனதா அரசு கலைக்கப்பட்டதுனால இவங்களுடைய கொள்கைகளும் என்ன செய்ய முடியாது, பரிந்துரைகளையும் ஒழுங்காக செயல்படுத்த முடியாமல் கலைஞ்சு போயிடும். ஸோ இப்போ அவங்களோட பரிந்துரைகள் முக்கியமானது என்னெல்லான்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க வந்து 2 அடுக்கு முறை இருக்கணும்னு சொன்னாங்க. என்னெல்லாம்னா ஜில்லா பரிஷத் மற்றும் மண்டல பஞ்சாயத்து இருக்கணும். நாங்கள் அரசியல் கட்சிகள் வந்து என்ன செய்யணும், தேர்தலில் பங்கு பெறணும் அப்படின்னாங்க. வரி விதிப்பு இருக்கணும். அதேமாதிரி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அமைச்சர் இருக்கணும். பட்டியலினத்தவர் பழங்குடியினர் இவங்களுடைய இடத்தை வந்து மக்கள் தொகையோட அடிப்படையில், அவங்களுடைய மக்கள் தொகை ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அரசியலமைப்பு அந்தஸ்து இருக்கணும். ஒவ்வொரு இதோட அதான் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஜனதா அரசுடைய பதவிக்காலம் முடியும் முன்பே என்ன செஞ்சுட்டு அரசு பதவிக்காலம் முடியும்னாலே அந்த அரசு கலந்து போனதுனால அந்த பரிந்துரைகளை முழுசாக செயல்படுத்த முடியாமல் போயிட்டு. ஸோ இந்த குழுவுடைய பரிந்துரைப்படி எந்தெந்த மாநிலங்களில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், குஜராத். அடுத்தது பாருங்கள், எல்எம் சிங்வி குழு 1986 அமைக்கப்பட்டது. 1986 இதை அமைத்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள். ஸோ மக்களாட்சியின் வளர்ச்சியில் பஞ்சாயத்து அரசாங்கத்தை என்ன செய்யக்கூடிய ஒரு மறுசீரமைப்பு செய்யக்கூடிய குழுவாக இருந்தது. இவங்களுடைய முக்கியமான பரிந்துரை பார்த்திங்கன்னா சட்ட அங்கீகாரம் மற்றும் நிதி. அடுத்தது காட்கின் குழு அமைக்கப்பட்டது 1988 காங்கிரஸ் குழு தான் இதை அமைச்சிருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான பரிந்துரைகள் பாருங்கள், அரசியலமைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், 3 அடுக்கு அரசாங்கம் இருக்கணும், 5 ஆண்டுகள் இருக்கணும், இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கணும், மாநில நிதி ஆணையம் இருக்கணும், மாநில தேர்தல் ஆணையம் இருக்கணும். நாங்கள் ஸோ இதுதான் அந்த குழுக்களில் முக்கியமான இதோ நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஜிவிகே ராவ் குழு நம்ம மேலே பார்க்கல இல்லையா. ஸோ ஜிவிகே ராவ் குழு வந்து பார்த்திங்கன்னா வேறற்ற பொருட்கள் திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டது, வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எல்எம் சிங்வி இதில் இந்த அரசியலமைப்பு சட்ட திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும்.
அந்த இதில் தான், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 1994 வந்திருக்கும். அதோடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 3 அடுக்கு அமைப்பாக இருக்கணும், கிராம சபை இருக்கணும், தேர்தல் ஆணையத்தை நிறுவனம், நிதி ஆணையத்தை நிறுவனம், மக்கள் தொகைக்கு எவ்வாறு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அதுக்கு தக்கன பட்டியல் இனத்தவர் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களுக்கு 3ல் 1 மடங்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், மாவட்ட திட்டக்குழுவை அமைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், கிராம ஊராட்சி. கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கிராம ஊராட்சின்னு சொல்லுவோம். இதோடைய தலைவர் மற்றும் பகுதி நேர உறுப்பினர்கள் மக்களால் என்ன செய்கிறாங்க? நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் தான் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பணிக்காலம் வந்து 5 வருடங்களாக இருந்துச்சு. கிராம ஊராட்சியோடைய ஆய்வாளராக அந்த மாவட்ட ஆட்சியர் செயல்படுவார். ஸோ இதில் எப்படி செலக்ட் பண்ணாங்க இந்த கிராம ஊராட்சியில் பார்த்திங்கன்னா, 500 மக்கள் தொகைக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிராம ஊராட்சியாக ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்கணும், தெருவிளக்கை பராமரிக்கணும், சாலைகளை பராமரிக்கணும், கிராம நூலகங்களை பராமரிக்கணும், சிறிய பாலங்களை பராமரிக்கணும், வீட்டு மனைகளுக்கு அனுமதி அளிக்கிறது, தொகுப்பு வீடு கட்டுதல், தெருக்களை சுத்தம் செய்தல், இடுகாடு பராமரித்தல், பொதுக்கழிப்பிட வசதிகளை பராமரித்தல். அடுத்தது விருப்ப பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டதில் கிராமங்களில் உள்ள திருவிழாக்கு பராமரிப்பு, சந்தை திருவிழாக்கள் நடத்துதல், மரங்களை நடுதல், விளையாட்டு மைதானம் பராமரிப்பு, வண்டிகள் நிறுத்தப்படும் இடங்களில் வாகனம், இறைச்சி கூடம், கால்நடை கொட்டகைகள் அவற்றை பராமரிக்கிறது, பொருட்காட்சிகள் நடைபெறும் இடங்களை கட்டுப்படுத்துதல். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிராம சபை கூட்டம் எப்பொழுதெல்லாம் கூடுச்சுன்னா, மொத்தத்தில் 4 முறை கூடும் வருடத்திற்கு. அது என்னன்னைக்கு? ஜனவரி 24 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். இந்த டேட்லலாம் வந்து கூடியிருக்கு. இதுக்கு தலைமை தாங்கினது கிராம ஊராட்சியுடைய தலைவர். அடுத்தது பாருங்கள், ஏப்ரல் 24 முக்கியமான கொஸ்டின். ஏப்ரல் 24 தான் நம்ம என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து வருவாய் எப்படின்னா என்னது? 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஒரு ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஸோ 3 அடுக்கு இருக்கக்கூடியதில் கிராம ஊராட்சி மட்டும்தான் என்ன செய்யும்? வரி விதிக்கும். அது என்னென்ன வரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்பு கட்டணம், நிலவரி மற்றும் கடைகள் மீது விதிக்கப்படக்கூடிய விதிகள். அடுத்தது ஊராட்சி ஒன்றியம். ஸோ ஊராட்சி ஒன்றியம்னா என்ன? பல ஊராட்சிகள் சேர்ந்தால் தான் என்னது ஒரு ஊராட்சி ஒன்றியம். அந்த உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. உறுப்பினர்கள் மொத்தமாக செலக்ட் பண்ண உறுப்பினர்களில் அவங்களுக்குள்ளே ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பணிகள் பாருங்கள், குடிநீர் வழங்கல், கிராம சுகாதார நிலையம் பராமரிப்பு, சாலைகள் பராமரிப்பு, மகப்பேறு விடுதி நிறுவுதல், பொது கண்காட்சி நடத்துதல், கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுதல், சமூக காடு பராமரித்தல், துவக்கப்பள்ளி கட்டடத்தை சரி செய்தல். அடுத்தது மாவட்ட ஊராட்சி. ஸோ மாவட்ட ஊராட்சின்றது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சியில் அமைக்கப்படுகிறது. 50,000 மக்கள் தொகை அப்படின்ற அடிப்படையில் மாவட்டங்களை பிரிக்கிறாங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இவங்களுடைய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தோட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசுக்கு என்ன செய்யணும்? அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். ப்ளஸ் அவங்களோட பணிகளையும் மேற்பார்வையிடணும். இப்போ வந்து நம்ம மக்கள் தொகை பார்த்தோம் இல்லையா, எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி அப்படின்றத பல லட்சம் மக்கள் இருக்கக்கூடியதை மாநகராட்சின்னு பிரிக்கிறாங்க. நகராட்சின்றது 1 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடியதை நகராட்சி, 10,000 மக்கள் இருக்கக்கூடியதை பேரூராட்சி, 50,000 இருக்கக்கூடியதை மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வினாக்கள் நமக்கு இந்த டாபிக் ரிலேட்டடானது பார்த்துக்கோங்க. இந்தியாவுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பழமையான மாநகராட்சி இந்த ரெண்டுமே எது பார்த்தீங்கன்னா, சென்னை 1688 உருவாக்கப்பட்டது. மும்பை மற்றும் கல்கத்தா மாநகராட்சிகள் எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1726. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை, வேலூரில் இருக்குது. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கே அறிமுகப்படுத்துறதுனா தமிழ்நாட்டில். எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் உள்ளதுனா விழுப்புரத்தில். அது எத்தனைனா 22. எந்தெந்த மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியம் இருக்குன்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூர், இந்த ரெண்டுலேயுமே 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எதுனா கிராம ஊராட்சி. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமானது. ஸோ நம்ம அந்த டாபிக் ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துட்டோம். இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.